ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் 2 பெரிய சைஸ் நான் இந்த நேந்திர பழம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எந்த பழம் இருக்கோ எடுத்துக்கோங்க. நல்லா பழுத்ததாக இருக்கணும், அவ்வளோதான். 2 ஸ்பூன் நெய்யில் இதை நல்லா நம்ம இந்த ஸ்டேஜ் வர நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 கப் ரவை எடுத்திருக்கேன். இதை நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. வறுத்ததோ வறுக்காததோ பரவாயில்ல, நல்லா அதை கிண்டி எடுத்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா கிண்டி விட்டுட்டு கூடவே தேவையான அளவுக்கு சர்க்கரை நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுடலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி, அது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா திரண்டு வந்தோடனே இது ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கும். இப்போ இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு பால், இதையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதை இப்போது ஒரு ஸ்பூன் நெய், ஒரு ஸ்பூன் ஆயில் இதை ஆட் பண்ணி இதை ஓரளவுக்கு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட்டா அவ்வளோ சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.